இந்த அரிவர் கோவிலில் பார்த்தீங்கன்னா சமணர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் நிறைய இருக்குது. அவர்களுடைய சிற்பங்கள், அவங்க வரைஞ்சிட்டு போன ஓவியங்கள் இங்கே இருக்குது. ராமமலையில் கூட கபிலர் வடக்கு நோக்கி நோக்கிருக்கார். அதே சேம் இதை வந்து இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த இதுதான் மலை மேலே வந்து அவங்க வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்து தியானம் பண்ணுறதுக்காக உருவாக்குனதான் அந்த படுகைகள், சமண படுகைகள் எல்லாம் இன்னும் மலை மேலே இருக்குது. இப்போ நம்ம மோனாலிசா ஓவியத்தெல்லாம் உயர்வாக பேசுகிறோம்ல, ஃபாரினில் இருக்க ஓவியம், நம்ம ஓவியம் நம்மக்கிட்டே அந்த மாதிரியான ஓவியங்கள் இருக்குது. இந்தியாவில் அஜந்தா எல்லோராக்கு அப்புறம் நம்ம இங்கே கூட குகைக்குள்ளே இருக்க ஓவியம் ரொம்ப சிறப்பான ஓவியம் இது. உறவுகளுக்கு வணக்கம். வேர்களை தேடி நிகழ்ச்சியில் இன்று நாம் இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் சித்தன்னவாசலுங்கிற ஒரு இடத்துல நிற்கிறோம். மிகவும் பிரசித்தி பெற்ற பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஓவியங்கள் எல்லாம் தீட்டப்பட்டு இயற்கை முறையில் இங்கே இருக்கக்கூடிய மரங்களிலிருந்து எடுக்கக்கூடிய சாறுகளை வைத்து ஓவியங்கள் தீட்டப்பட்டு பல 100 ஆண்டுகளுக்கு பிறகும் எந்த இடத்திலையும் அது வந்து அழியாமல் இருக்கக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஓவியங்களை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு சிறப்புமிக்க இடத்துல இன்றைக்கி நம்ம உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கோம். வாங்க நம்ம அங்கே போய் எல்லாம் பார்க்கலாம், ஓவியங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ரொம்ப எல்லோரும் வந்து பார்க்கக்கூடிய, எல்லோரும் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் இன்றைக்கி வந்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சித்தன்னவாசல் ஓவியங்கள். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சமணர்கள், ஜெயினர்கள் வாழ்ந்து ஒரு குகைக்குள்ளே அவர்கள் தீட்டிய ஓவியங்கள் இன்றைக்கும் வந்து உலகளவில் பிரசித்தி பெற்ற ஓவியங்களாக இருக்குது. எப்படி எல்லோரோ ஓவியங்களோ, அஜந்தா ஓவியங்களோ, அதே போல் இந்த ஓவியங்கள் மிகவும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு கிடைக்கக்கூடிய இலை தலைகளை வைத்து ஒரு ரசாயனம் ஏதும் இல்லாமல் இயற்கை முறையில் வரையப்பட்ட ஓவியங்களை தான் இந்த கோயிலுக்குள்ள நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, நான் ஆர்வலாக இருக்கேன், பார்க்கலாம் வாங்க. அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இருக்க இடம் வந்து சித்தன்னவாசல், உலக புகழ்பெற்ற ஓவியங்களை உள்ளடக்கிய சித்தன்னவாசல். பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து வரலாற்று சின்னங்களுக்கு வந்து 2 மாவட்டங்கள் புகழ்பெற்ற மாவட்டங்களாக இருக்கும். ஒன்று வந்து காஞ்சிபுரம், இன்னொன்று வந்து புதுக்கோட்டை. அந்த புதுக்கோட்டையில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இடம்னா அந்த சித்தன்னவாசல். எதுக்காக இந்த அளவுக்கு புகழ்பெற்றிருக்குன்னு சொல்கிறேன்னா, இங்கே வந்து வரலாறு சார்ந்த நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கும். சமணம் சார்ந்தது, சைவம் சார்ந்தது, ஆசீவகம் சார்ந்தது, ஓவியங்கள் சார்ந்து, அப்புறம் சிவன் குடைவர்கள்னு நிறைய வரலாறு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த பூமியில் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த இடத்து வந்து அரிவர் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த அரிவர் கோவிலில் பார்த்திங்கன்னா சமணர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் நிறைய இருக்குது. அவர்களுடைய சிற்பங்கள், அவங்க வரைஞ்சிட்டு போன ஓவியங்கள் இங்கே இருக்குது. இந்த ஓவியங்கள் வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, அஜந்தா எல்லோரா குகை ஓவியங்களுக்கு அடுத்து இந்திய அளவில் ரொம்ப புகழ்பெற்ற ஓவியங்களாக இது இருக்குது. நிறைய சினிமா பாடல்களில் இந்த சித்தன்னவாசல் இடம்பெற்றிருக்கு. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடைவரைகளுக்கு முன்னாடி காலத்துலேருந்து, அதாவது முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழர்களுடைய ஆதிகால அடக்குமுறை, அது வந்து இங்கே கல்வெட்டம் அப்புறம் முதுமக்கள் தாழின்னு சொல்லி இந்த சித்தன்னவாசலோட என்ட்ரன்ஸில் இருக்குது. அப்படியே வந்தோம்னா இதுக்கு மேலே தமிழி கல்வெட்டு இருக்குது. சமணர்கள் படுகை, சமணப்படுகை, சமணர்கள் வந்து வடக்கு நோக்கி நோன்பு இருத்தல்னு சொல்லி ஒரு முறையை கையாளுவாங்க. சல்லேகினி நோன்புன்னு சொல்லுவாங்க. அவங்க தவம் பண்ணுற முறை. அதுக்காக அவங்க உருவாக்கின ஒரு பெட்டு மாதிரி இந்த மலை மேலே இருக்குது. அந்த மலையில் தமிழி கல்வெட்டு ஒன்று இருக்குது. தமிழிங்கிறது வந்து நம்ம தமிழ் மொழியோடைய ஆதி வடிவம். நம்ம நம்ம தமிழ் மொழி வந்து உலகின் மூத்த மொழின்னு சொல்கிறோம்ல, அதுக்கான எவிடன்ஸ் இங்கே இருக்குது. அப்படியே வந்தோம்னா இந்த மலை மேலே வந்து ஒரு சுனை குடைவரை இருக்குது.
தமிழ்நாட்டிலே 2 இடத்துல மட்டும்தான் சுனை குடைவரை இருக்குது. ஒன்று இந்த சித்தனவாசல், இன்னொன்று நார்த்தாமலை. இதில் வந்து வட்ட வடிவ ஆவுடை உடைய ஒரு சிவன் குடைவரை இருக்குது. தண்ணியில் மூழ்கிரும், மழை பெஞ்சால் தண்ணியில் மூழ்கிரும். எப்போயாவது ஒரு 24 வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே நீரை இறைச்சி அவங்க வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து அப்படியே கீழே வந்தோன்னா இங்கே சமணர்களுடைய சிற்பங்கள், ஸ்ரீ வல்லப பாண்டியன் செதுக்குன்னு அந்த குடைவரையும் இங்கே இருக்குது, அந்த ஓவியங்கள் இருக்குது. பொதுவாக ஒரு ஊருக்கும் ஒரு பேர் காரணம் இருக்கும். அப்படி இந்த அன்னவாசல்ங்கிற ஊருக்கு வந்து ஒரு காலத்தில் அண்ணல் வாயில் கூற்றம். அண்ணல் வாயில்னா அண்ணல்ங்கிற உயர்வானவர்களை குறிக்கிற வார்த்தை. இந்த அண்ணல் அம்பேத்கர் அந்த மாதிரி இந்த ஊரோட வாசலில் என்ட்ரி ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சமணரோட சிற்பம் தலை இல்லாமல் இருக்கும். அந்த சமணர் தான் அண்ணல்னு குறிப்பிட்றாங்க. அவரோட சிலை அந்த வாயிலில் இருக்கனால அண்ணல் வாயில்னு பேர் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று ரீதியான கருத்து. அது நாளடைவில் அன்னவாசலாக மாறிடுச்சு. இங்கே நார்த்தாமலை அப்புறம் இங்கே பெரிய குளத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான கல்வெட்டு சான்று இருக்குது. முத்திரை மன்னருடைய ஒரு கல்வெட்டில் வந்து அண்ணல் வாயிலுக்காக இந்த பெரிய குளத்தை வெட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஸோ இப்போ இந்த மலையில் வந்து இவ்வளோ ஓவியங்கள்லாம் இருக்குது. இதை தாண்டி இங்கே வந்து சமணர்கள்லாம் வாழ்ந்தாங்களா? ஆமாம், வாழ்ந்ததுக்கான அறிகுறிகள் வாழ்ந்திருக்காங்க. உண்ணா நோன்பு இருந்திருக்காங்க. சமணர்களுடைய உயர்வான கொள்கை என்னென்னா வடக்கு நோக்கி நோன்பு இருத்தல்பாங்க. இப்போ வரைக்கும் அதை சமண ஜெயின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க, இது நோன்பு இருந்து இறந்து போயிருக்காங்கன்ட்டு. அவங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உணவு இருந்துறதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஒரு வேளை சாப்பிட்றது, அப்புறம் தண்ணி மட்டும் குடிச்சு வாழ்கிறது, அதுக்கப்புறம் வெறும் காற்றை மட்டும் சுவாசிச்சு வாழ்கிறது. அது வடக்கு நோக்கி நோன்பு இருத்தல்னு சொல்லுவாங்கள்ல. நீங்கள் இந்த பரமமலையில் கூட கபிலர் வடக்கு நோக்கி நோன்பு இருத்தார். அதே சேம் இதை வந்து இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த இதுதான் மலை மேலே வந்து அவங்க வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்து தியானம் பண்ணுறதுக்காக உருவாக்குனதான் அந்த படுகைகள், சமண படுகைகள் எல்லாம் இன்னும் மலை மேலே இருக்குது. அது வந்து நோன்பு இருக்கிற அதுக்கு பேர் சல்லைகினி நோன்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பாறைகளை வந்து அவங்க குடஞ்சி அங்கே உட்காந்து நோன்பு இருப்பாங்க. ஆண்டுகளுக்கு முன்னாடி 7ஆம் நூற்றாண்டு காலத்தில், கிபி 7ஆம் நூற்றாண்டு. சித்தனவாசலோட சிறப்பு என்னென்னா இங்கே அதாவது பெயிண்டே இல்லாமல் வரைஞ்ச ஓவியங்கள்னு சொல்லுவாங்க. அது இங்கே சுற்றி இருக்கு பார்த்தீங்கன்னா புல்கள் நிறையா இருக்கும். இப்போ வந்து இந்த லெமன் கிராஸ்ன்னு சொல்லி நல்லா சுகருக்கு நல்லதுன்னா சொல்கிறாங்கல்ல, அந்த செடிகளை வச்சு வரைஞ்ச ஓவியங்கள் அதெல்லாம். அதுவும் மெயினாக அதுதான் மெயினான இது. அதை வச்சு தான் வரைஞ்சாங்க. சுண்ணாம்பு அடித்து பாறைகள்லேருந்து வர சுண்ணாம்பு, இந்த இதில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கிடைக்கும் சில இதுலலாம். அந்த சுண்ணாம்புகளை வச்சு தேய்ச்சி உருவாக்கின ஓவியம், பெயிண்ட் இல்லாமல் வரைஞ்ச ஓவியம். இப்போ நம்ம மோனாலிசா ஓவியத்தெல்லாம் உயர்வாக பேசுகிறோம்ல, ஃபாரினில் இருக்க ஓவியம், நம்மக்கிட்டே அந்த மாதிரியான ஓவியங்கள் இருக்குது. இந்தியாவில் அஜந்தா எல்லோராக்கு அப்புறம் நம்ம இங்கே கூட குகைக்குள்ளே இருக்க ஓவியம் ரொம்ப சிறப்பான ஓவியம். இது மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குங்களா, அது எப்போ உருவானது? அதை இப்போ பராமரிக்கிறாங்களா? ஏன் பராமரிக்கல? அது தமிழ்நாட்டில் 2 இடத்துல மட்டும்தான் அந்த சுனை குடைவரை இருக்குது. ஒன்று வந்து சித்தனவாசல், இன்னொன்று நார்த்தாமலை. இது யார் காலத்தில் கட்டினாங்க, எந்த ஒரு டீட்டெயிலுமே நமக்கு அவங்க விட்டுட்டு போகல. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணவங்க அவங்களோட பேரை கூட செதுக்கிக்கலை. இப்போ இங்கே வந்துட்டு போகிறவங்களாம் சும்மா அவன் பேரை கிரிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணவங்க அந்த பேரை இது பண்ணல. அதனால் நம்ம யாரோட காலத்தில் அது பண்ணாங்க எந்த டீட்டெயிலுமே நமக்கு கிடைக்கல. ஆனால் நார்த்தாமலையில் பார்த்தீங்கன்னா அந்த நீரை இறைச்சி வழிபட்ட தொண்டைமானோட பேர் இருக்குது. ராணி தொண்டைமான் வந்து அந்த தண்ணியை எடுத்து ஒரு 140 வருஷத்துக்கு முன்னாடி வழிபட்டாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு மட்டும்தான் இருக்குது. மற்றபடி அந்த குடைவரை யாருக்கு செதுக்குனா, எதுக்காக செதுக்குனாங்கன்னு தெரில. அப்படி 2 குடைவரை இங்கே இருக்குது தமிழ்நாட்டில். தோராயமாக எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? ஏதாவது ஒரு எப்படியும் 1000 வருஷம் பழமையாக தான் இருக்கும். இது வந்து இங்கே இருக்கிறது வந்து சதுர வடிவ ஆவுடைய இருக்குது. இதுக்கு மேலே இருக்குது. மேலே அந்த இதுக்கு போக முடியாது, பாதை அடைச்சிட்டாங்க. வழிபாடு இல்லாமல் இருக்குது. நார்த்தாமலையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் சிவராத்திரி அன்னைக்கு வழிபாடு நடத்துகிறாங்க. ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கே வெளியில் வந்து அருகில் பார்த்தோம் ஒரு தமிழெண்ணெய் சிலை இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது? இதை பற்றி தமிழெண்ணெய் சிலை வந்து கலைஞரோடைய இதில் வந்து தமிழ் வந்து உயர்த்தணுங்கிற நிறைய இடங்களில் வைக்க ஆரம்பித்தார். மதுரை, காரைக்குடி, அப்புறம் வந்து சித்தனவாசல், இந்த 3 இடத்துலையும் இருக்குது. தற்காலிகமாக வச்சது. முதுமக்கள் தாலி அப்படிம்பாங்க. எகிப்து மம்மி எப்படி இப்போ பாடம் பண்ணி வைக்கிறாங்களா, அது மாதிரி இறந்தவர்கள் பயன்படுத்தின பொருள், அவங்க அரிசி, அந்த இதெல்லாம் வந்து அப்படியே சேர்த்து அவங்களோட ஒரு குடுவை மாதிரி வச்சு புதைச்சிருவாங்க. அதை சுற்றி ஒரு கற்கள் அடுக்கிடுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையானது. ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மெத்தட் இன்னமும் இங்கே சித்தனவாசலில் இருக்குது. வாசல்லே இருக்குது. அது இந்த இடத்துல இருக்குது. அது ஒரு சிறப்பு. இங்கே நமக்கு எல்லா வகையான வரலாற்று சான்றுகளும் இங்கே கிடைக்கும். இதை சுற்றி உள்ள எல்லா பகுதியிலையும் இல்லை, இந்த சித்தனவாசலே நமக்கு எல்லாமே கிடைக்கும்.
ஆசீவகத்துக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடைக்கும், சைவத்துக்கு தேவையான டீட்டெயில் கிடைக்கும், சமணத்துக்கு தேவையானது கிடைக்கும், முதுமக்கள் தாலியும் கிடைக்கும். இப்படி வரலாற்றுக்கு ரொம்ப முக்கியமான பிளேஸ் இது. கொண்டு போய் சேர்த்தோம்னா இன்னும் நிறைய சிறப்பாக இருக்கும். நிறைய கட்டுக்கதைகள் இங்கே இருக்குது. இது மாதிரி தேர் ஓடினது அப்படிலாம் இருக்குது. உண்மையான வரலாறு கொண்டு போனாலே இதோட புகழ் நிறையா பரவும். ஆனால் இது எப்படி அதுக்கப்புறமா இந்த அரசாங்கம் வந்து பராமரிக்குதா, தொடர்ச்சியாக பராமரித்து? இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை ஃபுல்லாக ஏஎஸ்ஐ மலை ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. பூங்கா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். துறை ஆர்கியாலஜிக்கல். ஆமாம், டூரிசமா இது மலை முழுக்க ஏஎஸ்ஐ கண்ட்ரோல். வந்துட்டு இருக்க பூங்கா அந்த படகு சவாரிலாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டூரிசம் இதை எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் பராமரிப்பாக இருக்குது, கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்துட்டு போகிற லவர்ஸ் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த இது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஓவியங்கள்லாம் சுரண்டப்பட்டிருக்கு சார், நேரத்துலலாம் பாதி மேலே இல்லை. இது வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிகழ்வு நடந்திருக்கும், இல்லை இப்போ உள்ள ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சுரண்டி இந்த மாதிரி பராமரிப்பு இல்லாமல்? இல்லை, இப்போயும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ உமா மகேஸ்வரன் ஒரு கலெக்டர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த சித்தனவாசலை நிறைய பராமரிக்க ஆரம்பித்தாங்க. கவர்மெண்ட்டுக்கு மனு போட்டு கிட்டத்தட்ட அப்போவே ஒரு 2 கோடி ரூபா பட்ஜெட்டில் சித்தனவாசலை மறுசீரமைப்பு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இது ஒரு யாருமே கேட்க முடியாது, என்னென்ன வேணால் நடக்கும், உடச்சி எடுத்துகிட்டு போவாங்க, அந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு. நிறைய அழிவுகள்லேருந்து மீண்டு வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் குடைவரை ஓவியம் தானே, அது சிதிலம் அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இதோட ஓவியம், ஒரிஜினல் ஓவியம் இன்னும் மதுரை மியூசியத்தில் இருக்குது. நம்ம அங்கே போனால் பார்க்கலாம். நெட்லையும் கிடைக்கும், அந்த ஒரிஜினல் ஓவியத்தோட ஃபுல் படமுமே கிடைக்கும். கவர்மெண்ட்டை வந்து அந்த ஓவியத்தை இங்கே ஒரு வாசலில் வச்சு காமிச்சாங்கன்னா கூட நல்லாயிருக்கும்.